ரோட்டு கடை சுண்டல் மசால் 10 நிமிஷம் தான். ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது தாங்க என்றைக்குமே ஆரோக்கியம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. இதுக்கு வெள்ளை கலர் சுண்டல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு எடுத்துருக்குங்க. இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். 1 கப் சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நமக்கு ஈஸியாக சாஃப்டாக நமக்கு சுண்டல் வெந்து வரும். கழுவிட்டு நான் இதை ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். எல்லா சுண்டலையும் சேர்த்துக்குங்க. இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 3லேருந்து 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ விசில் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. மசிக்க வரணும். அந்தளவு நமக்கு வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா வடிச்சிட்டு பருப்பு முத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியும் மசிச்சா போதும். ரொம்ப நைஸாக மசிக்க வேண்டாம். எனக்கு தண்ணி கரெக்டாக தான் இருந்துச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளியையும் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் பார்த்து சமைக்கணும். கடையிலெல்லாம் எந்தளவு ஹைஜீனிக்காக இருக்குன்னு தெரில. நம்ம வீட்டில் செஞ்சோம்னா சுத்தமாக செய்யலாங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூளும் சேர்ப்போம். நம்ம ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சியும் தோல் சீவிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 பூண்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் மசாலாவும் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்குங்க. பாருங்கள் இந்தளவு நைஸாக அரைச்சிருக்கேன்னு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது இன்றைக்கி என்கிட்ட. அதனால் கார்ன்ஃப்ளெக்ஸையும் இது நமக்கு தேவையான அளவு நிறைய பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு பானிபூரி இருந்துச்சு அப்படின்னாலும் பானிபூரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பொரி இருந்துச்சு அப்படின்னா பொரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்தனால கார்ன்ஃப்ளெக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இல்லை 3மே இருக்குது அப்படின்னாலும் 3லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அருமையாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு தேவையான அளவு நான் கார்ன்ஃப்ளெக்ஸை பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை மிக்ஸி ஜாரிலேருந்து இதில் நல்லா கம்ப்ளீட்டாக வலித்து சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி சேர்க்க வேண்டாம். அதனால் நல்லா வலித்து சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம எல்லா பொருளும் பச்சையாக சேர்த்துருக்கோம். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா திக்காகிற அளவு கலந்து விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா பச்சை வாசம் போகட்டும். இது தாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டேஜே. நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சுண்டல் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக குக்கரில் தண்ணி சேர்த்து கழுவி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இது சுண்டி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேக வச்ச தண்ணியே இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். எல்லா மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து கொதித்து வரட்டும். தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா சுண்டுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் நமக்கு வேலையும் ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் இதை பார்த்து கரெக்டாக சேர்த்துக்குங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் எந்தளவு மசாலாக்கள்லாம் திக்காக வந்துருச்சு அப்படின்னு. இது ஆறுச்சு அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். பர்சனலாக சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு ட்ரைலேயே பெஸ்ட்டு ட்ரையாக வருங்க. சூப்பராக இருந்துச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸை நம்ம பொரித்து வச்சுருக்கிறது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. அடுத்து குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும்.
துருவி வச்ச கேரட்டும் சேர்த்துக்குங்க. என்னோடய குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் 10 நிமிஷம் தாங்க. செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அசத்திடுங்க. தேங்க்